ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வி கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம வந்துங்க பாருங்கள், 1/2 கிலோ வந்துங்க கொத்துக்கறி எடுத்திருக்கோம். இதில் வந்துங்க நம்ம இன்றைக்கி கைமா உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்குண்டான பொருளெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கைமா உருண்டை குழம்புக்குங்க மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் காஞ்சதுங்க, 1/2 ஸ்பூன் தனியா, 2 ஏலக்காய், 6 லவங்கம், 6 துண்டு பட்டை, 10 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி வந்து நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் போட்டுக்கலாம். 10 பச்சை மிளகா, இதுலேயேங்க 1 ஸ்பூன் சோம்பு, இதுலேயே வந்துங்க 1 ஸ்பூன் வந்து கசகசா, நறுக்கி எடுத்த ஒரு பெரிய வெங்காயம். இதை எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு வதங்கி வரும்போதுங்க 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கோம், அதையும் இதில் போட்டுக்கலாம். தேங்காய் எல்லாம் போட்டுங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுலேயேங்க 1/2 கட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதையும் வந்துங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம். அளவுக்கு எல்லாம் வதங்கிட்டால் போதுங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறட்டும். அடுத்து வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்து வந்துங்க 100 கிராம் வந்து பொட்டுக்கடலை எடுத்துருக்கோம், இதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வந்துங்க 3 பட்டை, பச்சை மிளகா ஒரு 3, சின்ன துண்டு இஞ்சி, 8 பல்லு பூண்டு, 3 லவங்கம் வந்து நம்ம இப்போ 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து வந்துங்க நம்ம கைமாவையும் இதிலையே போட்டு 1-2 திருப்பி எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற கைமாவையும் போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ மசாலா எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சுங்க. வாங்க கைமா உருண்டை குழம்பு வந்து தாளிச்சிக்கலாம். இப்போது இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இதுலேயே வந்துங்க 2 லவங்கம், ஒரு பட்டை, இது பொரிஞ்சு வரும்போதுங்க நறுக்கி வச்ச ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் எல்லாங்க இந்த அளவுக்கு வதங்கி வரும்போதுங்க 2 தக்காளி பொடியை நறுக்கி எடுத்துருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இதையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காய தக்காளி வந்துங்க இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கைமாவிலேயேங்க எலும்பு ஒரு 4 துண்டு போட்டிருந்தாங்க, அதையும் வந்து நம்ம தனியாக வேக வச்சு இதில் வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து வந்துங்க அரைச்சி எடுத்த மசாலாவை இதில் போட்டுக்கலாம். இதை வந்துங்க ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுலேயேங்க மிக்ஸி கழுவுனா தண்ணியும் ஊற்றிக்கலாம். எலும்பு வேக வச்ச தண்ணி இருந்ததுங்க, அதையும் இதில் ஊற்றிக்கலாம். இதுலேயே வந்துங்க 1-1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாம் தாளித்து விட்டாச்சுங்க. குழம்பு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதி வரட்டும். மிக்சியில் வந்துங்க அரைச்சி எடுத்த கைமா வந்து இதில் போட்டுக்கலாம். அரைச்சி எடுத்த மசாலாவையும் இதில் போட்டுக்கலாம். பொடியை நறுக்கி எடுத்த வெங்காயம் போட்டுக்கலாம். பொடி பண்ணி வச்சா பொட்டுக்கடலை தூள் போட்டுக்கலாம். இதுலேயேங்க 1/2 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதுலேயே வந்துங்க பொடியை நறுக்கணும் கொத்தமல்லி போட்டுக்கலாம். எல்லாம் இந்த சைஸுக்குங்க உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். குழம்பெல்லாம் கொதித்து பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் வரணுங்க. இப்போ வந்துங்க நம்ம கைமாவெல்லாம் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சுங்க. உருண்டையை வந்து நம்ம இப்போ இதில் போட்டுக்கலாம். எல்லா உருண்டையும் போட்டாச்சுங்க. இது வந்துங்க ஒரு 10 நிமிஷம் வந்துங்க கொதி வரட்டும். இப்போ வந்துங்க மெதுவாக அப்படியே ஒரு தாட்டி கலந்து விட்டுக்கலாம். உருண்டை உடையாமல் இருக்கணும். குழம்பெல்லாங்க நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சுங்க. பாருங்கள், கைமெல்லாம் வெந்து மேலே திரும்பி வந்துருச்சு. இப்போ வந்துங்க நம்ம பொடியை நறுக்கணும் கொத்தமல்லியை வந்து மேலே போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு ஒரு தட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க. கமகமன்னுங்க ருசியான கைமா உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க, நம்ம வீட்டு சாப்பாடு வந்துங்க ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம், கைமா உருண்டை குழம்புங்க அப்படியே எடுத்துக்கலாம். அப்படியே வந்துங்க பிளேட்டில் வச்சுக்கலாம். இன்றைக்கிங்க நம்ம வீட்டு சாப்பாடு வந்துங்க சுட சுட சாதம், கைமா உருண்டை குழம்பு நல்லா பிணைஞ்சிங்க. கைமா உருண்டை அப்படியே எடுத்து வச்சு
வாங்க சாப்பிட்லாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டு கைமா உருண்டை குழம்போடைய ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.